வகையில் என்பு தசை அசைவுகளும் நெம்புகளும் பற்றி நோக்குகின்ற போது மனித அசைவுகளின் போது நெம்பு செயற்பாட்டின் தண்டின் செயலை செய்வன என்புகள் ஆகும். மேலும் விளையாட்டு செயற்பாடுகளின் போதும் வெவ்வேறு அசைவுகளின் போதும் வெவ்வேறு வகையான நெம்புகள் என்பு தசை அசைவுகளுடன் தொடர்பட்டு காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் முதலாம் வகை நெம்பு பற்றி நோக்குகின்ற போது முதலாம் வகை நெம்பில் சுழலிடத்தின் இருபுறமும் எத்தனம் சுமை ஆகியன அமைந்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். இங்கே முதலாம் வகை நெம்புக்குரிய சுமை எத்தனம் சுழலிடம் என்பன குறிப்பிட்டு காட்டப்பட்டுள்ளன. முதலாம் வகை நெம்புடன் தொடர்புடைய உடல் செயற்பாடுகள் இங்கு காட்டப்பட்டுள்ளன. சுமை, சுழலிடம், எத்தனம் என்பன இங்கு குறிப்பிட்டு காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். தலையை முன் பின்னாக அசைக்கின்ற போது முதலாம் வகை நெம்புடன் தொடர்பட்டதாக இச்செயற்பாடு காணப்படுகின்றது. அந்த வகையில் முதலாம் வகை நெம்புடன் தொடர்புடைய செயற்பாடுகள் பற்றி நோக்குகின்ற போது கீழ்கையை முழங்கையில் நீட்டும் போது முத்தலை தசை முழங்கை கீழ்கை என்பன முதலாம் வகை நெம்பு போல் தொழிற்படுகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். அந்த வகையில் எத்தனம் முத்தலை தசை சுருங்குவதன் மூலம் விசை பிரயோகிக்கப்படுகின்றது. சுழலிடம் முழங்கை, சுமை கையில் குண்டை பிடித்தல் போன்ற செயற்பாட்டை குறிப்பிடலாம். இரண்டாம் வகை நெம்பு சுமையின் இருபுறமும் எத்தனம் சுழலிடம் என்பன காணப்படுகின்றமை இரண்டாம் வகை நெம்புகோல் ஆகும். இங்கு அருகில் உள்ள படம் அதனை காட்டி நிற்கின்றது. இரண்டாம் வகை நெம்புடன் தொடர்புடைய செயற்பாடுகளாக தமது உடல் நிறையை தாங்குமாறு பாதத்தின் விரலின் நின்று கொண்டு கால் விரலால் உயர்த்துகின்ற கொள்நிலை காணப்படுகின்றது. இங்கு சுழலிடமாக நிலத்தில் உள்ள பாதத்தின் விரல் காணப்படுவதுடன் சுமை உடலின் நிறை புவியீர்ப்பு மைய கோட்டு வழியே கீழ் நோக்கி பதிந்திருத்தலையும் எத்தனம் கணுக்கால் முழங்கால் என்பனவற்றுக்கு பின்னால் உள்ள தசை சுருங்குதலையும் குறித்து நிற்கின்றது. மூன்றாம் வகை நெம்பு எத்தனத்தின் இருபுறமும் சுமை சுழலிடம் என்பன காணப்படுகின்றன. இதனை அருகில் உள்ள படம் குறித்து நிற்கின்றது. மூன்றாம் வகை நெம்புடன் தொடர்புடைய செயற்பாடுகளாக வீரர் ஒருவர் கையில் குண்டு ஒன்றை வைத்து முழங்கையை பிடிப்பதனால் கீழ்கையின் மூலம் குண்டை மேல் நோக்கி உயர்த்துகின்ற செயற்பாடு மூன்றாம் வகை நெம்புடன் தொடர்புடைய செயற்பாடாக காணப்படுகின்றது. இங்கு சுழலிடம் முழங்கையாகவும் சுமை கையில் உள்ள குண்டாகவும் எத்தனம் இருதலை தசை சுருங்குவதனால் விசை பிரயோகிக்கப்படுதலையும் குறித்து நிற்கின்றது. என்பு தொகுதியின் தொழில்பாட்டை பாதிக்கும் காரணிகள். 1. விபத்துக்கள். பரம்பரையாக ஏற்படுகின்ற என்பு தொகுதி தொடர்பான நோய்கள், பிழையான கொள்நிலை, போசனை குறைபாடு, உடல் நிறை அதிகரிப்பு, மூட்டுவாதம் காரணமாக என்புகளில் ஏற்படுகின்ற பலவீனங்கள் என்பனவற்றினை குறிப்பிடலாம். என்பு தொகுதியை பாதுகாப்பதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கையாக சரியான போசனை முறையினை பின்பற்றுதல், சிறப்பான வாழ்க்கை முறையை பின்பற்றுதல், சரியான கொள்நிலையை பேணுதல், தினமும் உடற்பயிற்சி செய்தல், தேவையான பாதுகாப்பு உபகரணங்களை அணிதல் போன்றவற்றின் மூலம் என்பு தொகுதியினை பாதுகாத்து கொள்ள முடியும். என்பு தொகுதி தொடர்பான கடந்த கால வினாக்கள் பற்றி நோக்குகின்ற போது எமது உடலின்
அசைவுகளை மேற்கொள்வதற்கு மூட்டுக்கள் காணப்படுகின்றன. இம்மூட்டுக்கள் மூன்றினையும் தருக. அந்த வகையில் எமது உடலில் காணப்படுகின்ற மூட்டுக்களாக பிணைச்சல் மூட்டு, பந்துக்கிண்ண மூட்டு, சுழல் மூட்டு, வழுக்கு நிலையில் காணப்படுகின்ற மூட்டுக்கள் குறிப்பிடலாம். அடுத்ததாக நீர் குறிப்பிட்டுள்ள மூட்டுக்கள் காணப்படும் இடங்களினை தருக. பிணைச்சல் மூட்டு ஆனது முழங்கை, முழங்கால், விரல் என்புகளில் காணப்படுவதோடு பந்துக்கிண்ண மூட்டுக்கள் தோள் மூட்டு, இடுப்பு மூட்டுக்களில் காணப்படுகின்றன. சுழல் மூட்டுக்களானவை முள்ளந்தண்டின் மேற்பகுதியில் காணப்படுகின்றன. வழுக்கு மூட்டுக்களானவை கணுக்கால், மணிக்கட்டு போன்ற பகுதிகளில் காணப்படுவை குறிப்பிடத்தக்கதாகும். மூன்றாவது வினா பற்றி நோக்குகின்ற போது, விளையாட்டு வீரர் ஒருவர் புஜத்தில் டம்பிள்ஸ் பற்றிய வண்ணம் கீழ் புஜத்தினை முழங்கையில் மடித்து டம்பிள்ஸை மேலே உயர்த்துகின்ற விதம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. இதன் போது கை கீழ்ப்புயம் எவ்வகை நெம்பாக தொழிற்படுகின்றது என்பதனை குறிப்பிடுக என இங்கு வினா கேட்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இது மூன்றாம் வகை நெம்புகளுடன் தொடர்புடையதாக காணப்படுகின்றது. தரப்பட்டுள்ள உருவை உமது விடைத்தாளில் வரைந்து கொள்க. இந்த செயற்பாட்டின் போது சுழலிடம், சுமை, எத்தனம் ஆகியவற்றின் அமைவுகளை உருவில் குறிப்பிடுக. அந்த வகையில் சுமையாக மூன்றாம் வகை நெம்பின் சுமையாக டம்பிள்ஸ் காணப்படுகின்றது. சுழலிடமாக முழங்கை மூட்டு காணப்படுகின்றது. எத்தனமாக கையில் உள்ள இருதலை தசை காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். நரம்பு தொகுதி. நரம்பு தொகுதி பற்றி நோக்குகின்ற போது, நரம்பு தொகுதியானது இரு பிரதான வகையாக பிரிக்கப்படுகின்றது. ஒன்று மைய நரம்பு தொகுதி, இரண்டாவது சுற்றியல் நரம்பு தொகுதி என 2 வகையாக பிரிக்கப்படுகின்றது. அந்த வகையில் மைய நரம்பு தொகுதியானது மூளை முன்னானுடன் தொடர்புடையதாக காணப்படுகின்றது. சுற்றியல் நரம்பு தொகுதியானது மூளையிலிருந்து செல்லும் 12 சோடி மண்டையோட்டு நரம்புகளினையும் முன்னாலிருந்து செல்லும் 31 சோடி நரம்புகளையும் கொண்டதாக காணப்படுகின்றது. அந்த வகையில் நரம்பு களம் பற்றி நோக்குகின்ற போது, நரம்பு களங்களா உருவாகி இருப்பது உயர் விசேட களங்களாகும். அக்களங்கள் நியூரோன் என அழைக்கப்படுகின்றன. நரம்பு களங்கள் 3 வகைப்படுகின்றன. ஒன்று புலன் நரம்பு களம், இரண்டாவது இயக்க நரம்பு களம், மூன்றாவது இடைத்தூது நரம்பு களம் என 3 வகைப்படுகின்றன. அந்த வகையில் புலன் நரம்பு களம் பற்றி நோக்குகின்ற போது, புலன்களில் இருந்து மைய நரம்பு தொகுதியை நோக்கி செய்தியை, அதாவது கணத்தாக்கத்தை எடுத்து செல்கின்ற நரம்புகளாக புலன் நரம்பு களம் காணப்படுகின்றது. இதனை உட்காவுகை நரம்பு எனவும் அழைப்பர். அதாவது புலன்களிலிருந்து தகவல்களினை மைய நரம்பு தொகுதிக்கு கொண்டு செல்கின்றமையினால் இதனை உட்காவுகை நரம்புகள் எனவும் அழைப்பர். அந்த வகையில் நமது உடலில் காணப்படுகின்ற புலன் அங்கங்களாக கண், காது, மூக்கு, தோல், நாக்கு போன்றன காணப்படுகின்றன. அதாவது இந்த இப்புலன் அங்கங்களின் ஊடாக பல்வேறுபட்ட புலன்கள் உணரப்படுகின்றன. கண்களின் ஊடாக பார்வையும், காதினூடாக கேட்டலும், மூக்கினூடாக முகர்தலும், தோலினூடாக
தொடுகை, சூடு, குளிர், நோ போன்ற புலன் உணர்வுகளும் நாக்கினூடாக சுவையும் உணரப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். இயக்க நரம்பு களம் பற்றி நோக்குகின்ற போது மைய நரம்பு தொகுதியிலிருந்து விளைவு காட்டியை நோக்கி கணத்தாக்கங்களை கொண்டு செல்கின்ற நரம்பு இயக்க நரம்பு ஆகும். இதனை வெளிக்காவுகை நரம்பு எனவும் அழைப்பர். இங்கு விளைவு காட்டிகளாக தசைகள், ஓமோன்கள், சுரப்பிகள் என்பன காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். இடைத்தூது நரம்பு களம் பற்றி நோக்குகின்ற போது புலன் நரம்பு களங்களிலிருந்தும் இயக்க நரம்பு களங்களிலிருந்தும் கணத்தாக்கங்களை எடுத்து செல்கின்ற நரம்புகள் இடைத்தூது நரம்பு களங்கள் ஆகும். அதாவது புலன் நரம்பு களங்களிலிருந்தும் இயக்க நரம்பு களங்களுக்கு கணத்தாக்கங்களை எடுத்து செல்கின்ற நரம்பு இடைத்தூது நரம்பு களம் ஆகும். நரம்பு தொகுதியின் தொழில்பாடு பற்றி நோக்குகின்ற போது வெளிச்சூழலிலிருந்து தூண்டல் வேறுகளை பெற்றுக்கொள்ள முடிதல், வெளிச்சூழலிலிருந்து பெற்றுக்கொண்ட தூண்டல்களை கணத்தாக்கங்களாக மின்னேற்றமாக அதாவது மாற்றுவதற்கு இருக்கும் இயலுமையை கொண்டிருத்தல், மிக குறுகிய காலத்துக்குள் உரிய இடங்களுக்கு உணர்வுகளை கொண்டு செல்லும் ஆற்றலை கொண்டிருத்தல், நிபந்தனைப்படுத்தப்பட்ட தெரிவினையை உண்டாக்கக்கூடிய ஆற்றலை கொண்டிருத்தல், உடற்செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கும் ஞாபகத்தில் வைத்திருப்பதற்கும் ஆற்றலை கொண்டிருத்தல் என்பன நரம்பு தொகுதிகளின் தொழில்களாக காணப்படுகின்றன. நரம்பு தொகுதியின் தொழில்பாட்டை பாதிக்கும் காரணிகளாக புகைப்பிடித்தல், போதைப்பொருள் பாவனை, பரம்பரையாக ஏற்படுகின்ற நோய்கள், நிறமூர்த்தம் சார்ந்த நோய்கள், கர்ப்பகாலத்திலும் பிரசவத்தின் போதும் சிசுவுக்கு ஏற்படுகின்ற தாக்கங்கள், தாய்க்கும் ஏற்படுகின்ற போஷணை குறைபாடுகள் போன்றவற்றினை குறிப்பிடலாம். நரம்பு தொகுதியை பாதுகாத்தல், புகைப்பிடிக்காதிருத்தல், போதைப்பொருள் பாவனைக்குள்ளாகாதிருத்தல், கர்ப்பிணி தாய்மாருக்கும் இளம் பெண்களுக்கும் தேவையான அளவு போஷணையை பெற்றுக் கொடுத்தல், போதிய அளவு ஓய்வும் நித்திரையும், உடற்பயிற்சி செய்தல், உள்ளத்தில் மகிழ்ச்சி ஏற்படுமாறு அமைதியான உள்ளத்துடனும் உள நெருக்கீடு இன்றியும் வாழ்தல், கண், காது, நா, மூக்கு, தோல் போன்றவற்றை பாதுகாத்தல் அதாவது புலனங்கங்களை பாதுகாத்தல் போன்றவற்றின் ஊடாக நரம்பு தொகுதியின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொள்ள முடியும். அந்த வகையில் நரம்பு தொகுதி தொடர்பாக கடந்த கால வினாக்களாக குறுந்தூர ஓட்ட நிகழ்ச்சியில் பங்கு பெற்றும் விளையாட்டு வீரர் ஆரம்ப வெடி கேட்ட பின்னர் நரம்பு தொகுதியின் வழியே கணத்தாக்கம் பயணிக்கும் விதத்தை காட்டும் பின்வரும் குறிப்பை பூர்த்தி செய்க. இங்கு வாங்கிய அங்கமாக அல்லது புலன் அங்கமாக செவி காணப்படுகின்றது. செவியினூடாக உணரப்படுகின்ற புலனானது புலன் நரம்பு கிளையினூடாக மூளை அல்லது முன்னாணுக்கு கொண்டு செல்லப்படுகின்றது. அங்கு ஏற்படுகின்ற விளைவானது இயக்க நரம்புகளின் ஊடாக விளைவு காட்டிகளான தசைக்கு எடுத்து செல்லப்படுகின்றது. தசைக்கு எடுத்து செல்லப்படுகின்ற செயற்பாட்டினை குறிப்பிடலாம். என்பு தொகுதி. என்பு தொகுதி பற்றி நோக்குகின்ற போது நமது உடலில் காணப்படுகின்ற என்புகளில் குழந்தைகளில் காணப்படுகின்ற என்புகள் 210 என்புகளும் வளர்ந்தோடு 206 என்புகளும் காணப்படுவதை குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் என்புகளானவை கசி இழையம், கால்சியம், பொஸ்பரஸ் என்பனவற்றினால் ஆனவையாகும்.
இங்கு கசி இழையம் பற்றி நோக்குகின்ற போது மென்மையானதும் வளையக்கூடியதுமான கட்டமைப்புகளே கசி இழையங்கள் ஆகும். இவை பன்கூட்டு தொகுதியின் ஒரு கூறாக காணப்படுகின்றன. கசி இழையங்கள் நீளமான என்புகளின் முனைகளிலும் மூட்டுக்கள் இடையிலும் முள்ளந்தண்டு என்புகளுக்கு இடையிலும் காணப்படுவதன் மூலம் இவை என்புகளுக்கு இடையிலான உராய்வை குறைக்கின்றன. மேலும் உடலின் மென்மையான பாகங்களான செவிச்சூனை, மூக்கு போன்ற இடங்களில் உள்ள என்புகளில் அதிகளவில் கசி இழையங்கள் காணப்படுவதை குறிப்பிடத்தக்கதாகும். மேலும் சிறு பிள்ளைகளின் வன்கூட்டு தொகுதியில் அநேகமான என்புகள் ஆரம்பத்தில் கசி இழையங்களாக இருந்து பின்னரே என்புகளாக மாற்றம் அடைகின்றன. அந்த வகையில் என்புகளின் வகைகள் பற்றி நோக்குகின்ற போது நமது உடலில் காணப்படுகின்ற என்புகளின் தன்மைகளை அடிப்படையாக கொண்டு நாங்கள் என்புகளை 4 வகைப்படுத்துகின்றோம். ஒன்று நீண்ட என்புகள், இரண்டாவது குறுகிய என்புகள், மூன்றாவது தட்டையான என்புகள், நான்காவது ஒழுங்கற்ற என்புகள் என 4 வகைப்படுத்துகின்றோம். அந்த வகையில் நீண்ட என்புகள் பற்றி நோக்குகின்ற போது எமது உடலின் கை, கால் பகுதிகளில் காணப்படுகின்ற என்புகள் நீண்ட என்புகளாக காணப்படுகின்றன. குறுகிய என்புகள் பற்றி நோக்குகின்ற போது விரல்களில் காணப்படுகின்ற என்புகள் குறுகிய என்புகளாக காணப்படுகின்றன. தட்டையான என்புகள் பற்றி நோக்குகின்ற போது மண்டையோடு, இடுப்பென்பு, தோட்பட்டை என்பு, விலா என்பு என்பன தட்டையான என்புகளாக காணப்படுகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். ஒழுங்கற்ற என்புகள் என்கின்ற போது முள்ளந்தண்டு, உள்ளங்கை, உள்ளங்கால் போன்ற பகுதிகளில் காணப்படுகின்ற என்புகளை நாங்கள் ஒழுங்கற்ற என்புகள் எனலாம். அந்த வகையில் எமது உடலில் காணப்படுகின்ற மூட்டுக்கள் பற்றி நோக்குகின்ற போது மூட்டுக்களானவை ஒன்றுக்கு மேற்பட்ட என்புகள் இணைகின்ற போது அதனை நாம் மூட்டுக்கள் என்கின்றோம். அந்த வகையில் எமது உடலில் காணப்படுகின்ற மூட்டுக்கள் பற்றி நோக்குகின்ற போது ஒன்று பிணைச்சல் மூட்டு, இரண்டாவது பந்து கிண்ண மூட்டு, மூன்றாவது சுழல் மூட்டு, நான்காவது வழுக்கு மூட்டுக்கள் என்பன காணப்படுகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் பிணைச்சல் மூட்டுக்கள் பற்றி நோக்குகின்ற போது இம்மூட்டுக்களானவை கதவின் பிணைச்சலை ஒத்த தொழில்பாட்டை கொண்டதாக இருக்கின்றது. அதாவது நீட்டி மடிக்கக்கூடிய தன்மைகளை கொண்டதாக இம்மூட்டுக்கள் காணப்படுகின்றன. இம்மூட்டுக்களின் அசைவுகளானவை 180 பாகை வரை காணப்படும். பிணைச்சல் மூட்டுக்களானவை முழங்கை, முழங்கால் என்புகளில் காணப்படுகின்றன. மேலும் குண்டு போடுதலின் போது இம்மூட்டுக்கள் பயன்படுத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது ஆகும். அடுத்ததாக பந்து கிண்ண மூட்டு. குமிழ் வடிவான என்பு முனையொன்று அதற்கு பொருத்தமான கிண்ண வடிவான குழியினுள் அசைகின்ற மூட்டாக இம்மூட்டு காணப்படுகின்றது. இம்மூட்டுக்களின் முழுமையான அசைவு 360 பாகை ஆகும். உதாரணமாக தோள் மூட்டு பகுதியில் உள்ள மூட்டுக்களையும் இடுப்பு மூட்டுக்களையும் இதற்கு உதாரணமாக சொல்லலாம். கிரிக்கெட் விளையாட்டில் பந்து வீசுதலின் போது கை செயற்படுவது இம்மூட்டுக்களின் உதவியுடன் ஆகும். சுழல் மூட்டு. தலையை மேலும் கீழ் மற்றும் இரு பக்கமாக அசைக்கும் முக்கியமான மூட்டாக சுழல் மூட்டு காணப்படுகின்றது. இது முள்ளந்தண்டின் மேற்பகுதியில் அட்லஸ் என்பு அச்சென்பில் சுழலும் இடத்தில் இம்மூட்டுக்கள் காணப்படுகின்றன.
வழுக்கல் மூட்டு. இவை மற்ற மூட்டுக்களைப் போல் பாரிய அசைவை ஏற்படுத்த முடியாதவை. முன் பின் வலம் இடம் என அசையக்கூடிய மூட்டுக்களாக காணப்படுகின்றன. இம்மூட்டுக்கள் கணுக்கால் மற்றும் மணிக்கட்டு போன்ற இடங்களில் இம்மூட்டுக்கள் அதிகளவில் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். எண்பு தொகுதியின் தொழில்கள் பற்றி நோக்குகின்ற போது உடலுக்கு சரியான தோற்றத்தினை கொடுத்தல், உடலை தாங்குதல், மூட்டுக்களின் அசைவுகளுக்கு பொருத்தமானவாறு தசைகளின் சிரை மூலம் இணைந்திருத்தல், குருதிக்கலங்கள் உற்பத்திக்கு உதாரணமாக செங்குளியங்களின் உற்பத்தி. செங்குளியங்களானவை எண்பு மச்சைகளில் உற்பத்தியாகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். மேலும் கல்சியம் போன்ற கனிப்புகள் சேமிக்கப்படுகின்றமை, உடல் உள் உறுப்புகளை பாதுகாக்கின்றமை, அதாவது தட்டையான மண்டையோட்டு எண்புகள் மூளையை பாதுகாக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அத்தோடு முன்னானின் பாதுகாப்பிற்காக முள்ளந்தண்டு எண்புகள் காணப்படுகின்றமை, இதயம், நுரையீரல் என்பனவற்றின் பாதுகாப்பிற்காக விலா எண்புகள், தோட்பட்டை எண்புகள் காணப்படுகின்றமை, ஈரல், இரைப்பை, கணையம் போன்ற உணவு பாதை உறுப்புகளை பாதுகாக்க மார்பு எண்புகள், விலா எண்புகள் என்பன காணப்படுகின்றமை மற்றும் நெம்பாக தொழிற்படுகின்றமை என்பன குறிப்பிடத்தக்கதாகும். அந்த வகையில் எண்பு தசை அசைவுகளும் நெம்புகளும் பற்றி நோக்குகின்ற போது மனித அசைவுகளின் போது நெம்பு செயற்பாட்டின் தண்டின் செயலை செய்வன எண்புகள் ஆகும். மேலும் விளையாட்டு செயற்பாடுகளின் போதும் வெவ்வேறு அசைவுகளின் போதும் வெவ்வேறு வகையான நெம்புகள் எண்பு தசை அசைவுகளுடன் தொடர்பட்டு காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் முதலாம் வகை நெம்பு. முதலாம் வகை நெம்பு பற்றி நோக்குகின்ற போது முதலாம் வகை நெம்பில் சுழலிடத்தின் இருபுறமும் எத்தனம், சுமை ஆகியன அமைந்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். இங்கே முதலாம் வகை நெம்புக்குரிய சுமை, எத்தனம், சுழலிடம் என்பன குறிப்பிட்டு காட்டப்பட்டுள்ளன. முதலாம் வகை நெம்புடன் தொடர்புடைய உடல் செயற்பாடுகள் இங்கு காட்டப்பட்டுள்ளன. சுமை, சுழலிடம், எத்தனம் என்பன இங்கு குறிப்பிட்டு காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். தலையை முன் பின்னாக அசைக்கின்ற போது முதலாம் வகை நெம்புடன் தொடர்பட்டதாக இச்செயற்பாடு காணப்படுகின்றது. அந்த வகையில் முதலாம் வகை நெம்புடன் தொடர்புடைய செயற்பாடுகள் பற்றி நோக்குகின்ற போது கீழ்கையை முழங்கையில் நீட்டும் போது முத்தலை, தசை, முழங்கை, கீழ்கை என்பன முதலாம் வகை நெம்பு போல் தொழிற்படுகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். அந்த வகையில் எத்தனம், முத்தலை, தசை சுருங்குவதன் மூலம் விசை பிரயோகிக்கப்படுகின்றது. சுழலிடம், முழங்கை, சுமை, கையில் குண்டை பிடித்தல் போன்ற செயற்பாட்டை குறிப்பிடலாம். இரண்டாம் வகை நெம்பு. சுமையின் இருபுறமும் எத்தனம், சுழலிடம் என்பன காணப்படுகின்றமை இரண்டாம் வகை நெம்புகோல் ஆகும். இங்கு அருகில் உள்ள படம் அதனை காட்டி நிற்கின்றது. இரண்டாம் வகை நெம்புடன் தொடர்புடைய செயற்பாடுகளாக தமது உடல் நிறையை தாங்குமாறு பாதத்தின் விரலின் நின்று கொண்டு கால் விரலால் உயர்த்துகின்ற கொள்நிலை காணப்படுகின்றது. இங்கு சுழலிடமாக நிலத்தில் உள்ள பாதத்தின் விரல் காணப்படுவதுடன் சுமை உடலின் நிறை புவியீர்ப்பு மைய கோட்டு வழியே கீழ் நோக்கி பதிந்திருத்தலையும், எத்தனம், கணுக்கால், முழங்கால் என்பனவற்றுக்கு பின்னால் உள்ள தசை சுருங்குதலையும் குறித்து நிற்கின்றது. மூன்றாம் வகை நெம்பு.
எத்தனத்தின் இருபுறமும் சுமை சுழலிடம் என்பன காணப்படுகின்றன. இதனை அருகில் உள்ள படம் குறித்து நிற்கின்றது. மூன்றாம் வகை நெம்புடன் தொடர்புடைய செயற்பாடுகளாக வீரர் ஒருவர் கையில் குண்டு ஒன்றை வைத்து முழங்கையை பிடிப்பதனால் கீழ்கையின் மூலம் குண்டை மேல் நோக்கி உயர்த்துகின்ற செயற்பாடு மூன்றாம் வகை நெம்புடன் தொடர்புடைய செயற்பாடாக காணப்படுகின்றது. இங்கு சுழலிடம் முழங்கையாகவும் சுமை கையில் உள்ள குண்டாகவும் எத்தனம் இருதலை தசை சுருங்குவதனால் விசை பிரயோகிக்கப்படுதலையும் குறித்து நிற்கின்றது. என்பு தொகுதியின் தொழில்பாட்டை பாதிக்கும் காரணிகள். 1. விபத்துக்கள். பரம்பரையாக ஏற்படுகின்ற என்பு தொகுதி தொடர்பான நோய்கள், பிழையான கொள்நிலை, போசனை குறைபாடு, உடல் நிறை அதிகரிப்பு, மூட்டுவாதம் காரணமாக என்புகளில் ஏற்படுகின்ற பலவீனங்கள் என்பனவற்றினை குறிப்பிடலாம். என்பு தொகுதியை பாதுகாப்பதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கையாக சரியான போசனை முறையினை பின்பற்றுதல், சிறப்பான வாழ்க்கை முறையை பின்பற்றுதல், சரியான கொள்நிலையை பேணுதல், தினமும் உடற்பயிற்சி செய்தல், தேவையான பாதுகாப்பு உபகரணங்களை அணிதல் போன்றவற்றின் மூலம் என்பு தொகுதியினை பாதுகாத்து கொள்ள முடியும். என்பு தொகுதி தொடர்பான கடந்த கால வினாக்கள் பற்றி நோக்குகின்ற போது எமது உடலின் அசைவுகளை மேற்கொள்வதற்கு மூட்டுக்கள் காணப்படுகின்றன. இம்மூட்டுக்கள் மூன்றினையும் தருக. அந்த வகையில் எமது உடலில் காணப்படுகின்ற மூட்டுக்களாக பிணைச்சல் மூட்டு, பந்துக்கிண்ண மூட்டு, சுழல் மூட்டு, வழுக்கு நிலையில் காணப்படுகின்ற மூட்டுக்கள் குறிப்பிடலாம். அடுத்ததாக நீர் குறிப்பிட்டுள்ள மூட்டுக்கள் காணப்படும் இடங்களினை தருக. பிணைச்சல் மூட்டு ஆனது முழங்கை, முழங்கால், விரல் என்புகளில் காணப்படுவதோடு பந்துக்கிண்ண மூட்டுக்கள் தோள் மூட்டு, இடுப்பு மூட்டுக்களில் காணப்படுகின்றன. சுழல் மூட்டுக்களானவை முள்ளந்தண்டின் மேற்பகுதியில் காணப்படுகின்றன. வழுக்கு மூட்டுக்களானவை கணுக்கால், மணிக்கட்டு போன்ற பகுதிகளில் காணப்படுவை குறிப்பிடத்தக்கதாகும். மூன்றாவது வினா பற்றி நோக்குகின்ற போது விளையாட்டு வீரர் ஒருவர் புஜத்தில் டம்பிள்ஸ் பற்றிய வண்ணம் கீழ் புஜத்தினை முழங்கையில் மடித்து டம்பிள்ஸை மேலே உயர்த்துகின்ற விதம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. இதன் போது கை கீழ்ப்புயம் எவ்வகை நெம்பாக தொழிற்படுகின்றது என்பதனை குறிப்பிடுக என இங்கு வினா கேட்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இது மூன்றாம் வகை நெம்புகளுடன் தொடர்புடையதாக காணப்படுகின்றது. தரப்பட்டுள்ள உருவை உமது விடைத்தாளில் வரைந்து கொள்க. இந்த செயற்பாட்டின் போது சுழலிடம், சுமை, எத்தனம் ஆகியவற்றின் அமைவுகளை உருவில் குறிப்பிடுக. அந்த வகையில் சுமையாக மூன்றாம் வகை நெம்பின் சுமையாக டம்பிள்ஸ் காணப்படுகின்றது. சுழலிடமாக முழங்கை மூட்டு காணப்படுகின்றது. எத்தனமாக கையில் உள்ள இருதலை தசை காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். நரம்பு தொகுதி. நரம்பு தொகுதி பற்றி நோக்குகின்ற போது நரம்பு தொகுதியானது இரு பிரதான வகையாக பிரிக்கப்படுகின்றது. ஒன்று மைய நரம்பு தொகுதி, இரண்டாவது சுற்றியல் நரம்பு தொகுதி என 2 வகையாக பிரிக்கப்படுகின்றது. அந்த வகையில் மைய நரம்பு தொகுதியானது மூளை முன்னானுடன் தொடர்புடையதாக காணப்படுகின்றது. சுற்றியல் நரம்பு தொகுதியானது மூளையிலிருந்து செல்லும் 12 சோடி மண்டையோட்டு நரம்புகளினையும் முன்னாலிருந்து செல்லும் 31 சோடி நரம்புகளையும் கொண்டதாக காணப்படுகின்றது. அந்த வகையில் நரம்பு களம் பற்றி நோக்குகின்ற போது
நரம்பு கலங்களால் உருவாகியிருப்பது உயர் விசேட கலங்களாகும். அக்கலங்கள் நியூரோன் என அழைக்கப்படுகின்றன. நரம்பு கலங்கள் 3 வகைப்படுகின்றன. ஒன்று புலன் நரம்பு கலம், இரண்டாவது இயக்க நரம்பு கலம், மூன்றாவது இடைத்தூது நரம்பு கலம் என 3 வகைப்படுகின்றன. அந்த வகையில் புலன் நரம்பு கலம் பற்றி நோக்குகின்ற போது புலன்களில் இருந்து மைய நரம்பு தொகுதியை நோக்கி செய்தியை, அதாவது கணத்தாக்கத்தை எடுத்து செல்கின்ற நரம்புகளாக புலன் நரம்பு கலம் காணப்படுகின்றது. இதனை உட்காவுகை நரம்பு எனவும் அழைப்பர். அதாவது புலன்களிலிருந்து தகவல்களினை மைய நரம்பு தொகுதிக்கு கொண்டு செல்கின்றமையினால் இதனை உட்காவுகை நரம்புகள் எனவும் அழைப்பர். அந்த வகையில் நமது உடலில் காணப்படுகின்ற புலன் அங்கங்களாக கண், காது, மூக்கு, தோல், நாக்கு போன்றன காணப்படுகின்றன. அதாவது இந்த இப்புலன் அங்கங்களின் ஊடாக பல்வேறுபட்ட புலன்கள் உணரப்படுகின்றன. கண்களின் ஊடாக பார்வையும், காதினூடாக கேட்டலும், மூக்கினூடாக முகர்தலும், தோலினூடாக தொடுகை, சூடு, குளிர், போன்ற புலன் உணர்வுகளும், நாக்கினூடாக சுவையும் உணரப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். இயக்க நரம்பு கலம் பற்றி நோக்குகின்ற போது மைய நரம்பு தொகுதியிலிருந்து விளைவு காட்டியை நோக்கி கணத்தாக்கங்களை கொண்டு செல்கின்ற நரம்பு இயக்க நரம்பு ஆகும். இதனை வெளிக்காவுகை நரம்பு எனவும் அழைப்பர். இங்கு விளைவு காட்டிகளாக தசைகள், ஹோமோன்கள், சுரப்பிகள் என்பன காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். இடைத்தூது நரம்பு கலம் பற்றி நோக்குகின்ற போது புலன் நரம்பு கலங்களிலிருந்தும் இயக்க நரம்பு கலங்களிலிருந்தும் கணத்தாக்கங்களை எடுத்து செல்கின்ற நரம்புகள் இடைத்தூது நரம்பு கலங்கள் ஆகும். அதாவது புலன் நரம்பு கலங்களிலிருந்தும் இயக்க நரம்பு கலங்களுக்கு கணத்தாக்கங்களை எடுத்து செல்கின்ற நரம்பு இடைத்தூது நரம்பு கலம் ஆகும். நரம்பு தொகுதியின் தொழில்பாடு பற்றி நோக்குகின்ற போது வெளிச்சூழலிலிருந்து தூண்டல் வேறுகளை பெற்றுக்கொள்ள முடிதல், வெளிச்சூழலிலிருந்து பெற்றுக்கொண்ட தூண்டல்களை கணத்தாக்கங்களாக மின்னேற்றமாக, அதாவது மாற்றுவதற்கு இருக்கும் இயலுமையை கொண்டிருத்தல், மிக குறுகிய காலத்துக்குள் உரிய இடங்களுக்கு உணர்வுகளை கொண்டு செல்லும் ஆற்றலை கொண்டிருத்தல், நிபந்தனைப்படுத்தப்பட்ட தெரிவினையை உண்டாக்கக்கூடிய ஆற்றலை கொண்டிருத்தல், உடற்செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கும் ஞாபகத்தில் வைத்திருப்பதற்கும் ஆற்றலை கொண்டிருத்தல் என்பன நரம்பு தொகுதிகளின் தொழில்களாக காணப்படுகின்றன. நரம்பு தொகுதியின் தொழில்பாட்டை பாதிக்கும் காரணிகளாக புகைப்பிடித்தல், போதைப்பொருள் பாவனை, பரம்பரையாக ஏற்படுகின்ற நோய்கள், நிறமூர்த்தம் சார்ந்த நோய்கள், கர்ப்பகாலத்திலும் பிரசவத்தின் போதும் சிசுவுக்கு ஏற்படுகின்ற தாக்கங்கள், தாய்க்கும் ஏற்படுகின்ற போஷணை குறைபாடுகள் போன்றவற்றினை குறிப்பிடலாம். நரம்பு தொகுதியை பாதுகாத்தல், புகைப்பிடிக்காதிருத்தல், போதைப்பொருள் பாவனைக்குள்ளாகாதிருத்தல்,
கர்ப்பிணி தாய்மாருக்கும் இளம் பெண்களுக்கும் தேவையான அளவு போஷணையை பெற்றுக் கொடுத்தல், போதிய அளவு ஓய்வும் நித்திரையும், உடற்பயிற்சி செய்தல், உள்ளத்தில் மகிழ்ச்சி ஏற்படுமாறு அமைதியான உள்ளத்துடனும் உள நெருக்கீடு இன்றியும் வாழ்தல், கண், காது, நா, மூக்கு, தோல் போன்றவற்றை பாதுகாத்தல், அதாவது புலனங்கங்களை பாதுகாத்தல் போன்றவற்றின் ஊடாக நரம்பு தொகுதியின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொள்ள முடியும். அந்த வகையில் நரம்பு தொகுதி தொடர்பாக கடந்த கால வினாக்களாக குறுந்தூர ஓட்ட நிகழ்ச்சியில் பங்கு பெற்றும் விளையாட்டு வீரனால் ஆரம்ப வெடி கேட்ட பின்னர் நரம்பு தொகுதியின் வழியே கணத்தாக்கம் பயணிக்கும் விதத்தை காட்டும் பின்வரும் குறிப்பை பூர்த்தி செய்க. இங்கு வாங்கிய அங்கமாக அல்லது புலனங்கமாக செவி காணப்படுகின்றது. செவியினூடாக உணரப்படுகின்ற புலனானது புலன் நரம்பு கிளையினூடாக மூளை அல்லது முன்னாணுக்கு கொண்டு செல்லப்படுகின்றது. அங்கு ஏற்படுகின்ற விளைவானது இயக்க நரம்புகளின் ஊடாக விளைவு காட்டிகளான தசைக்கு எடுத்து செல்லப்படுகின்றது. தசைக்கு எடுத்து செல்லப்படுகின்ற செயற்பாட்டினை குறிப்பிடலாம்.